ஆன்ம லாபம். இது என்னதுங்க? சுத்த அவத்தை. சுத்த அவத்தை இப்போ சொன்னது தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பொற்புரு கருவியாவும் புணராமே, அறிவிலாமை சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமே, தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட உதிக்கும் தற்பரம் ஆகி நிற்றல் சாக்கிர அதீதம் தானே. சாக்கிர அதீதம் துரியாதீதம், நின்மல துரியாதீதம். இந்த அனுபவம் நின்மல அவத்தில் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பொற்புரு கருவியாவும் புணராமே. பொற்புரு கருவியாகும், இதுவரைக்கும் அறிவு விளக்கி நின்ற கருவிகள் எல்லாம் கூடாமே. அருவிகள் எல்லாம் கூடாம, அது கூடுனாலும் கூடலனாலும் அதனால ஒன்றும் விளைய போறதில்லை. புரியுதா இல்லைங்களா? அதனால என்னதுங்க? கருவிகள் புணர்வதை கூடாமே, அறிவிலாமை சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமை. அறிவிலாமை என்று சொல்லக்கூடிய கேவலம், அறிவிலாமை என்று சொல்லக்கூடிய கேவலம் தோன்றாமை. ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு ஒரு தகராறு இருந்துச்சு. என்னது? கருவியை விட்டா கேவலம் வந்துடும். இதுவரைக்கும் நமக்கு இருக்கிறது அப்படித்தானே? கருவி விட்டா கேவலம் வந்துடும். அப்போ கருவியை விடுன்னு விட்டுட்டா புணராமே, கருவியாவும் புணராமே. கருவி விட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா கேவலம் அல்ல. அதீதம் வந்து தோன்றாமை. என்ன அதீதம்? கேவல அதீதம். கேவலத்தில் இருக்கிற அதீதம் கேவல துரியாதீதம். இதுவரைக்கும் கருவியை விட விட கேவல நிலை வந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? கருவி புணராம கேவல அதீதம் தோன்றாம சுத்தத்துல போயிடுச்சு. சுத்தத்துக்கு போயிடுச்சு. அறிவிலாமை, அறிவிலாமை என்று சொல்லக்கூடியது என்னதுங்க? ஆணவ மனம். ஆணவ சம்பந்தத்தினாலே கேவல துரியாதீத அனுபவம் தோன்றாமே. இந்த ரெண்டு ஏன் நிகழ்ந்தது? தோன்றி நின்ற சிற்பரம். இதுவரைக்கும் தோன்றாம நின்ற திருவருள் இப்ப என்ன ஆயிடுச்சு? தோன்றி நிற்கிறது. அப்ப திருவருள் தோன்றி நிற்பதினால கருவியை விட்டாச்சு, கேவலம் அல்ல. இதுவரைக்கும் திருவருள் தோன்றாததுனால கருவியை விட்டா கேவலம் வந்துச்சு. இருள விளக்கணைச்சா என்ன ஆயிரும்? இருட்டாயிரும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் விளக்கு அணைச்சாலும் ஒண்ணுதான், அணைக்கலனாலும் ஒண்ணுதான். நமக்கு என்ன வராது? பார்வையில வேறுபாடு கிடையாது. பார்வையில வேறுபாடு கிடையாது. விளக்கு இருக்கிற போது ஏகதேசம், சூரியன் வந்துட்டா வியாபகம். புரியுதா? இந்த அறை இருக்கு, 96 விளக்கு எரியுது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்ற போமே தானே. 96 லைட் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? இப்ப இந்த 96 லைட் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது வரைக்கும் தெரியும்? இந்த இந்த அறை மட்டும் தான் தெரியும். ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற அந்த வீடெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா இந்த விளக்கு குறிப்பிட்ட எல்லையை தான் விளக்கும். புரியுதா இல்லைங்களா? இப்போ தெரியுது. எது வரைக்கும் தெரியுது? அறைக்குள்ள மட்டும் தெரியுது. விளக்கு அணைச்சிட்டா ஒண்ணும் தெரியல. இப்போ விளக்கு எரியுது, சூரியன் வந்தாச்சு, விளக்கு அணைச்சா எல்லாமே எப்பவும் போல தெரியும். அது இல்லாம இது வரைக்கும் இந்த விளக்கு எதுக்கு ரூமை தான் காமிச்சிட்டு, இப்ப தெரியுது. இங்க பார்த்தா அந்த வீடு தெரியுது, இந்த பக்கம் பார்த்தா அந்த வீடு தெரியுது, அந்த பக்கமா அந்த தெரியுது, எல்லாம் தெரியுதா இல்லையா? ஏன்னா இது என்னதுங்க? வியாபகம். வியாபகம். இது சூரிய ஒளி வியாபகம் உடையது, விளக்கொளி ஏகதேசம் உடையது. அப்ப திருவருள் விளங்கி இருக்கிற காலத்துல ஆன்மாவுக்கு என்ன வந்துடும்? வியாபக ஞானம் வந்துடும். வியாபக ஞானம் வந்துடும். எனவே தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட, உள்ள செயல் அறுத்திட. உள்ளம் என்பது ஆன்மா. ஆன்மாவினுடைய செயல் நீங்கிட. என்ன செய்யல? தன்முனைப்பு கெட. தன்முனைப்பு கெட. தற்போதும் நீங்கிட. என்ன ஆகும்? உதிக்கும் தற்பரம். தற்பரம், பரம்னா மேலானது. தற்பரம்னா என்னது? தற்பரம் என்னது? தனக்கு ஒரு மேல் இல்லாதது, எல்லாத்துக்கும் அது மேலானது. அதற்கு என்ன கிடையாது? மேல கிடையாது. மேலோருக்கும் 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 மேலாகி போற்றி. அவனுக்கு மேல என்ன கிடையாது? ஒரு பொருள் இல்லை. எல்லாத்துக்கும் அவன் தான் மேலானவன். அவனுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதனால அதுக்கு என்ன? தற்பரம். உதிக்கும் தற்பரம். எப்போ? முதல்ல சிற்பரம் உதிக்கும், ரெண்டாவதான் தற்பரம் உதிக்கும். பாட்டிலே இருக்கா இல்லைங்களா? போன வரியில் என்ன சொன்னாரு? சிற்பரம். சிற்பரம் என்னது?
திருவருள் சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் என செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. சிற்பரம் என்பது என்னது? அருள். சிதாகாய பெருவெளி, ஞான ஆகாயம், ஞான ஆகாயம். சிற்பரம்னா திருவருள், ஞானம், எல்லாம் ஒண்ணுதான். ஞானத்தின் வழியாக சிவம் தோன்றும், சிவம் தோன்றும். எனவே உதிக்கும் தற்பரம் ஆகி நிற்றல், தற்பரம் ஆகி நிற்றல். தற்பரம் உதிக்கும், அப்ப இந்த ஆன்மா என்னவா நிற்கும்? அதுவாவே நிற்கும். எதுவா நிற்கும்? சிவமாவே நிற்கும். தற்பரம் ஆகி நிற்கும். தற்பரம் உதித்ததினால இந்த ஆன்மா என்னவா நிற்கும்? தற்பரமாவே நிற்கும், சிவமாவே நிற்கும். எனவே அதற்கு என்ன பேரு? சாக்கர அதீதம். சாக்கர அதீதம். போன சாக்கர அதீதம் என்ன அதீதம்? இந்த பாட்டிலேயே 2 வரிக்கு மேல இருந்ததா இல்லையா? அந்த சாக்கர அதீதம் என்னது? கேவல சாக்கரம். இது சுத்த சாக்கரம். புரியுதா இல்லையா? கருவி தோன்றாம அறிவிலாம சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாம சொன்னமா இல்லையா? அறிவிலாம சொற்பெரும் அதீதம் என்பது கேவலம். கேவல துரியாதீதம். இங்க சொல்ற துரியாதீதம் சுத்த துரியாதீதம். அந்த பாட்டை படிக்கும் போது எல்லாம் அப்படியே புரியணும். புரியுதா இல்லையா? புரிஞ்சு போச்சு. சந்தோஷம், மகிழ்ச்சி. எனவே அதுக்கு என்ன பேருங்க? சுத்த அவத்தை. என்ன பேரு? சுத்த அவத்தை. சரி, இப்போ ஞானம் தோன்றுவதற்கு என்னங்க செய்யறது? ஞானம் தோன்றணும், கருவிகள் ஒடுங்கணும். கருவிகள் ஒடுங்கணும் சொல்லியாச்சு. கருவிகளை ஒடுக்குனா